பதினெண் சித்தர் போற்றிகள். இன்றைய பதிவில் நம்ம பதிவு செய்ய இருப்பது போகர் சித்தர் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான காய கற்ப கலையில் வெள்ளை தூதுவளை கற்பத்தை பார்க்குறோம். தூதுவளை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது சளிக்கு நல்லது, ஆஸ்துமாக்கு நல்லது, குளிர்காலங்களில் சாப்பிட்டு கொஞ்சம் உஷ்ணத்தை தரும். இதெல்லாம் சட்னியாக வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்க ஒரு செடி தான் தூதுவளை. இது வள்ளலார் அவர்கள் இது ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பார். கரிசலாங்கண்ணி, தூதுவளை இந்த மாதிரியான நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு கற்பம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. காய கல்பம் அப்படின்னு நம்ம எதையோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தாராளமாக செய்யலாம். அந்த வகையில் நீல நிற பூவில் பூக்கிறது ஒரு சாதாரண தூதுவளை. அதில் வெள்ளை நிற பூக்கள் பூக்கிறதுன்றது ஒரு அதிசயமான ஒரு செடி தான். அது கிடைக்கிறவங்க செய்யுங்க. கிடைக்காத பட்சத்தில் சாதா தூதுவளையை நம்ம கற்பமாக மாற்றிக்கலாம். காய கற்பமாக அதை பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, அது ஒரு காய கற்ப மூலிகை என்று தெரிஞ்ச பின்னாடி அது கூடுமானவரை உணவில் சேர்த்து நோய் வராமல் பாதுகாக்கவும் முயற்சி செய்யலாம். இதற்கான பாடல்: விரவு வெள்ளை தூதுவளை இணையினோடு விரிவான தக்கோலம் ஜாதி காயம் வரவு வாளுடுவை என்ற விரையினோடு மகத்தான கொடிவேலி வேரின் பட்டை நிறவு நிலப்பனங்கிழங்கு பொற்கொன்றை பூ நேரான ஐங்கோல விரையினோடு தரவு சமனாகவே பொடியாய் பண்ணி சமத்தாக வெறுகடிதான் முள்பனி நெய்யில் உறவும் ஒரு மண்டலந்தான் கொண்டாயானால் உகந்தவரை சடலந்தானும் மிருகும் பாரே. இதற்கான பாடல். இதற்கான விளக்கம்: விரவு வெள்ளை தூதுவளை இலையினோடு விரிவான தக்கோலம் ஜாதி காயும். இந்த வெள்ளை தூதுவளை இலையோட தக்கோலம் ஜாதிக்காய் சேர்க்கிறோம். வரவா வாளுழுவை என்ற விரையினோடு மகத்தான கொடிவேலி வேரின் பட்டை, அதனுடன் வாள் உழுவை விதைகள், இது நாட்டு மருந்துகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கொடிவேலி வேரின் பட்டை இதையும் சேர்க்கணும். நிறவு நிலப்பனைக்கிழங்கு பொற்கொன்றை பூ, நிலப்பனைக்கிழங்கு பொற்கொன்றை பூ இது ரெண்டையும் சேர்க்குறோம். ஐங்கோல விரையினோடு ஐங்கோல விரை விதைகள் இதை சேர்க்குறோம். இது எல்லாமே சமனாகவே எடுத்துக்கிறோம். தரவும் சமனாகவே பொடியாய் பண்ணி சமத்தாக வெறுகடிதான் முள்பனி நெய்யில் உறவொன்று மண்டலந்தான் கொண்டாயானால் உகந்தவரை சடலந்தான் இருக்கும் பாரே. அதாவது வெள்ளை தூதுவளை இலை எடுத்துக்கிறோம். அது கூட தக்கோலம் ஜாதிக்காய் வாளுழுவை விதை கொடிவேலி வேர்பட்டை நிலைப்பனங்கிழங்கு பொற்கொன்றை பூ ஐங்கோல விதை இது எல்லாத்தையும் எடுத்து பொடியாய் பண்ணி இதனுடைய அளவு வெறுகடி தான். நெய்யில் சாப்பிட்டோன்னா ஒரு மண்டலம் சாப்பிடணும். சாப்பிட்டோமானால் சடலந்தான் இருக்கும் பாரு என்று சொல்லியிருக்கார். இதில் முக்கியமானது, இது எல்லா விதமான சரக்கும் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, செய்கிறோமோ இல்லையோ, இதில் குறிப்பாக சுத்தி பண்ணி செய்யணும். செய்யறதுக்கு முன்னாடி தகுந்த சித்த வைத்தியர் அல்லது உங்கள் குருநாதரை அணுகி சரியான முறையில் சுத்தி செய்து சாப்பிட்றது நல்லது. இது செய்ய முடியாத பட்சத்தில் தூதுவளை இலைகள் அது எப்படி உங்களால் சாப்பிட முடியுமோ அந்த வகையில் குழம்பாகவோ சட்னியாகவோ கூட்டாகவோ ஏதோ ஒரு முறையில் எடுத்துக்கிறது நல்லது. திரும்ப ஒரு டைம் படிக்கிறாங்க பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா புரியும். விரவு வெள்ளை தூதுவளை இலையினோடு விரிவான தக்கோலம் ஜாதி காயம் வரவு வாளுழுவை என்ற விரையினோடு மகத்தான கொடிவேலி வேரின் பட்டை நிறவு நிலப்பனங்கிழங்கு பொற்கொன்றை பூ நேரான ஐங்கோல விரையினோடு தரவு சமனாகவே பொடியாய் பண்ணி சமத்தாக வெறுகடிதான் முன்பண்ணி நெய்யில் உறவு ஒரு மண்டலந்தான் கொண்டாயானால் உகந்தவரை சடலந்தானும் மிருகும் பாரே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆன்மீக நண்பர்கள், யோகங்கள் செய்யக்கூடியவர்கள், பிராணாயாமம் செய்யக்கூடியவர்கள் காய கற்ப கலையிலும் வரவும் முயற்சி செய்யுங்கள், பயிற்சியும் செய்யுங்கள். நன்றி.